ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி செய்தி. சரியா? ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்தில் இது 4வது செய்தி. ஆகாய் மூலமாய் கர்த்தர் இந்த மக்களோடு பேசுகிறார். 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை 4 வசனம் தான் இருக்கு. அதனால நம்ம ஃபுல்லாக படிச்சிடலாம். ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20லிருந்து 23. 24ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி, அவர், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடே அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரரின் பட்டயத்தினாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த கடைசி செய்தி ஆண்டவர் ஆகாய் மூலமாய் யாரோடு பேசுகிறார்? நம்ம அதை படித்தோம் இல்லையா? செருபாபேலோடு. செருபாபேல் தான் இப்போ தலைவராக இருந்து செயல்படுகிறார். ஸோ இட் இஸ் அட்ரஸ் டு த லீடர். இந்த யூதா மக்கள் தேவாலய பணியை தொடர்ந்து செய்வதற்காக செருபாபேல் தலைமை தாங்கி அதை நடத்தி கொண்டு இருக்கிறார். சரியா? இப்போ செருபாபேலோடு கர்த்தர் உரைக்கிற இந்த விஷயங்கள். சரி, செருபாபேல்கிட்ட கர்த்தர் கொடுக்கிற இந்த செய்தியிலிருந்து நம்ம 3 முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த செய்தியினுடைய 3 முக்கியமான விஷயங்கள். நான் அதை கர்த்தருடைய குணாதிசயங்களை கொண்டே உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஆண்டவரை பற்றி நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவர் யார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அதை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கைக்கும் அது ரொம்ப ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும். முதலாவதாக, ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறவர். God is always faithful to his promises. நம்முடைய கர்த்தர் அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 23வது வசனத்துக்கு வாங்க. அதுல இருந்தா இதை நம்ம டிரைவ் பண்றோம். 23வது வசனத்துல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அதை கவனிச்சிங்களா? இதுதான் செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ், வாக்கு தத்தம். சரியா? இந்த செருபாபேலுக்கு இந்த வாக்கு தத்தம் வருவது, இதனுடைய பின்னணியின்படி படிக்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்கும் நமக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது செருபாபேல் ஒரு தலைவன். சரியா? இப்போ இந்த தலைவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை சேர்த்து கொண்டு அவனை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லும்போது, அவனை ஒரு அதிகாரத்தின் ஒரு முத்திரையாக அவனை வைக்க போறேன் என்று சொல்லுகிறார். இது ஏன் ரொம்ப முக்கியமானது இந்த புஸ்தகத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய வம்சாவழியை, இவனுக்கு முன்பு இருந்த இவனுடைய தகப்பன், இவருடைய தாத்தா, இவருடைய வம்சாவழியை நம்ம படித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நமக்கு புரிய வருது. நீங்கள் எரேமியா புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில், எரேமியா 22ஆம் அதிகாரத்தில் கோனியா என்று சொல்லக்கூடிய அல்லது எக்கோனியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை கர்த்தர் சபிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கிறது. யூதா ராஜாக்களில் இவன் கடைசி ராஜாக்கு முந்தின ராஜா. இவனுக்கு அப்புறம் செதேக்கியா தான் ஆட்சி செய்தார். அதோடு கூட அந்த யூதா ராஜ்யம் முடிவடைகிறது. சமஸ்த இஸ்ரவேல் 2ஆக பிரிந்தது நமக்கு தெரியும் இல்லையா? 2ஆக பிரிந்து வட ராஜ்யம் தென் ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. வட ராஜ்யம் இஸ்ரவேல், தென் ராஜ்யம் யூதா. இஸ்ரவேல்ல 19 ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள், அதை விட்டுருவோம். யூதாவில் 20 ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த 20 ராஜாக்கள்ல இந்த எக்கோனியா ராஜா வருகிறார். இவனுடைய அந்த மோசமான வாழ்க்கை, இவனுடைய பாவங்கள், சரியா, இவனோட மோசமான ஆட்சி, கர்த்தரை சார்ந்து கொள்ளாத தன்மைகள், இதெல்லாம் பார்க்கிற கர்த்தர் இவனை சபிக்கிறார். சரியா? அந்த சாபத்தை நம்ம வாசிக்கிறோம் இங்க 29, 30வது வசனம் பாருங்க. கடைசி 2 வசனம் பாருங்க. எரேமியா 22 கடைசி 2 வசனங்கள். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் யாரை பத்தி பேசுறாரு? எக்கோனியா. சரியா? முன்னாடி கோனியான்னு வருது 28வது வசனத்துல. அதுதான் அவருடைய பேர். ஸோ இந்த புருஷன் சந்தானமற்றவன். அதை கவனிச்சிங்களா? தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள்.
அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசால போகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நம்ம நல்லா கவனிக்கணும். இங்க ஒரு விஷயம் நமக்கு சாதாரணமா படிக்கும் போதே புரியுது. எக்கோனியாவுடைய வம்சத்துல வரக்கூடியவங்க யாருமே ராஜாவாக இஸ்ரவேலை என்ன செய்ய போறதில்லை, ஆட்சி செய்ய போறதில்லை. அவங்க தாவீதின் சிங்காசனத்துல உட்கார போறது இல்லை. அந்த ராஜா என்னும் அதிகாரம், அந்த பதவி அவர்களுக்கு கொடுக்கப்பட போவதில்லை. இதுதான் இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சாபம், இவனுக்கு கர்த்தர் கொடுத்த சாபம். சரியா? ஆனா அதே சமயம் இதுக்கு கீழே இவனுடைய பேரன் தான் இந்த செருபாபேல். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, செருபாபேல். செருபாபேலுடைய காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த இடத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, 23வது வசனத்துல, ஆகாய் 2:23, உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? இதுக்கு ஆண்டவர் நம்ம இதுல பார்க்கும்போது, சரியா, ஒரு சிம்பிளான விஷயத்தை நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அதை நான் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரேன். ஒருவேளை இவனுடைய சந்ததி, எக்கோனியாவுடைய சந்ததி எல்லாம் சபிக்கப்பட்டு இருக்கும், தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்ய மாட்டாங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னாலும் கூட அது உண்மையாகவே நடந்தது. அவனுடைய சந்ததியில யாருமே வித்தின் அடிப்படையில தாவீதின் சிங்காசனத்தில் உட்காரவில்லை, அது உண்மைதான். ஆனா அதே சமயம் ஒரு தனிப்பட்ட நபர், சரியா, ஒருவேளை என்னுடைய பாவங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்தாலும், என்னுடைய பாவத்தினுடைய விளைவுகளை என்னுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் அதை அறுத்தாலும் கூட, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது அவர்கள் தேவ கிருபை என்ன செய்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நிச்சயமா நம்முடைய பாவத்தினுடைய விளைவுகள் பிள்ளைகளுக்கு வராதுன்னு நம்ம நினைக்கவே முடியாது. சரியா? அப்பா குடிகாரரா இருக்கிறாரு, நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு போறாரு, குடிச்சே செத்து போறாரு. கடனை இப்ப யார் அடைக்கணும்? யார் அடைக்கணும்? பிள்ளைங்க தான் அடைக்கணும். அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா இந்த கடன் நீங்கிடுமா? இல்ல, அந்த கடனை என்ன செய்யணும்? அடைச்சுதான் ஆகணும். ஆனா ஆண்டவர் அதுல என்ன செய்யறாரு? கிருபை அளிக்கிறார். சரியா? ஒருவேளை அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? பல உதவிகளை அவர்களுக்கு செய்யறாரு, பல விதங்கள்ல. இப்படி நம்ம சிந்திக்கும் போது நம்முடைய பாவத்தை நம்ம பாவம் செய்யும் போது இந்த விஷயத்தையும் மனசுல வைக்கணும். சரியா? நம்முடைய பிள்ளைகளும் அதுல என்ன செய்யறாங்க? அதனுடைய விளைவுகளால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் கூட இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு தனிப்பட்ட நபர், இந்த செருபாபேல் என்னும் மனுஷன், சரியா, அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த இடத்துல ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. உன்னை முத்திரை மோதிரமாக நான் என்ன செய்ய போறேன்? வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இது செருபாபேலுக்கு முதலாவது நடந்தது, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா செருபாபேல ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அந்த பதவியில உட்கார வைத்தார். அவன் ராஜாவா இல்லைனாலும் நம்ம அவனை பத்தி என்ன வாசிக்கணும்? 21ல வாசிச்சோம் இல்லையா, நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேல். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கவர்னர்னு போட்டிருக்கோம் சில மொழிபெயர்ப்புல. அந்த யூதாவினுடைய தலைவனாக யார் செயலாற்றினார்? செருபாபேல் செயலாற்றினார். செருபாபேலுடைய காலத்திலும் இது உண்மைதான், தலைவனாக இருந்து செயலாற்றினார். ஒருவேளை கர்த்தர் சொன்ன தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ராஜாவாக அவர் ஆட்சி செய்யவில்லை என்றாலும் கர்த்தர் இவருக்கு கிருபை பாராட்டி இவருடைய தலைமையிலே யூதா மக்கள் இந்த தேவாலய பணியை அவர்கள் என்ன செய்தார்கள்? நிறைவு செய்தார்கள். போன மாசம் படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சகரியாலிருந்து படிச்சோம், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை செய்யலாம் இல்லையா? செருபாபேலுடைய கை தான் இதை ஆரம்பிச்சது, அவனுடைய கையை என்ன செய்ய போகுது? இதை முடிக்க போகுது. ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னு படிச்சோம் நம்ம. அப்ப கர்த்தர் அதுல கிருபை செய்கிறார். இது செருபாபேலுக்கு பார்க்கும்போது ஒரு தலைவனா இருந்து மக்களை வழிநடத்தி அந்த வேலையை அவர் நிறைவு செய்தார். ஆனா அதே சமயம் இதனுடைய தீர்க்க தரிசனத்தை நம்ம தூர கொண்டு போகும்போது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகமாய் பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது. நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு மத்தேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வம்ச வரலாறை கொடுக்கும்போது, சரியா, அதுல நீங்க பார்க்கும்போது அங்கேயும் நம்ம இந்த பெயர்கள்லாம் நம்ம படிக்கிறோம். சரியா? நீங்க 12வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா 1:12 பாருங்க. அதுல வாசிக்கிறோம், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் செருபாபேல், அதான் செருபாபேல். சரியா? செருபாபேலை என்ன செய்தான்? பெற்றான். இவங்க எந்த வம்ச வழியில வராங்க? இதுல இருந்து யார் வரா? நம்ம 16வது வசனத்துக்கு வரும்போது யாக்கோபு, அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? யாக்கோபு. ஸோ யாக்கோபு மரியாளுடைய மகனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் அவர் அவதரித்தார். இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கதான் ஆண்டவருடைய அந்த சர்வ ஞானம் எதுல வெளிப்படுகிறது என்று சொன்னால் கன்னி பிறப்பின் மூலமாய். சரியா? ஏன்னா வித்தின் அடிப்படையில யோசேப்புடைய மகனாய் இயேசு இந்த பூமியில என்ன செய்யல? பிறக்கல. அவர் பிறந்திருந்தார்னா எக்கோனியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு அவர் உண்மையற்றவராய் போயிருப்பார். ஆனா இங்க என்ன செய்யறாருன்னா ஆண்டவர் அவருடைய ஞானத்துல இந்த கன்னி பிறப்பு என்னும் வழிவகையில தேவன் மனிதனாய் இந்த பூமியில வர வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? தீர்மானிக்கிறார். அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறார்.
சரியா? அதே சமயம் அப்பா கிட்ட இருந்து அந்த லீகல் ரைட்ஸ், சரியா, ஒரு ராஜாவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்காலத்திலே 1000 வருட அரசாட்சியிலே அவர் தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து என்ன செய்ய போறார்? அரசாள போறார். அந்த ராஜா என்கிற உரிமை, அந்த அதிகாரம் அவருக்கு இந்த வம்சத்திலே தன்னுடைய தகப்பனார் மூலமாய் அவருக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. இந்த கன்னி பிறப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பரிசுத்தமாய் பிறக்கிறதற்கு மட்டும் வழிவகை அல்ல. அவர் எதிர்காலத்திலே தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து அரசாளணும்னு சொன்னா அவர் வித்தின் அடிப்படையில யோசேப்புக்கு பிறக்க கூடாது என்பதும் சத்தியம். அதனாலதான் வித்தின் அடிப்படையில பிறக்கல, கன்னி பிறப்பின் அடிப்படையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். ஸோ இந்த ப்ராமிஸ் நம்ம பார்க்கும்போது விஷயம் இதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக இதை கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் நம்ம படிக்கும்போது, இந்த ஆகாய் புஸ்தகத்தை படிக்கும்போது, ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது எக்கோனியாவுக்கு கொடுத்த சாபமாக இருக்கட்டும், அல்லது இங்கே செருபாபேலுக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே கர்த்தர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவருடைய வம்சத்தில் என்ன செய்கிறார்? வரக்கூடியவராய் இருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில இந்த முதல் பாடத்தை நம்ம நல்லா கத்துக்க போறோம். ஆண்டவரோடு உள்ள அந்த உறவில வளர வளர, நான் சொல்றதை நல்லா கவனிங்க, ஆண்டவரோடு உள்ள உறவில வளர வளர, அவரை நேசிக்க நேசிக்க, அவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு அவரை நம்பி நீங்க விசுவாச படிகள் எடுத்து வைக்க நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி ஜீவிக்கிறோன்றதுக்கு என்ன சான்று, என்ன ஆதாரம் நம்முடைய வாழ்க்கையில? சரியா? அவர் உண்மை உள்ளவர் பிரதர், அவரை நம்பி நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லும் போது அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா, நீங்க தினசரி வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய விசுவாச படிகள் தான். சரியா? ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த், அதுதான் அதோடைய பிராக்டிக்கல் பார்ட். சரியா? நான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறேன். சரியா? இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, நீங்க ஒவ்வொரு நாளும் விசுவாச படிகளை எடுத்து வைத்து வாழும்போது தான் உண்மையாகவே நீங்க ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்றீங்கன்னு அர்த்தமாகிறது. சரியா? பைபிள்ல அநேக கதாபாத்திரங்கள் நம்ம படிக்கிறோம். அந்த விசுவாச படிகளை அவர்கள் எடுத்து வைத்தார்கள், தைரியமாக எடுத்து வைத்தார்கள். சரியா? அவர்களுக்கு பயங்கள் இருந்துச்சான்னு கேட்டால் பயங்கள் இருந்தது. சரியா? குழப்பங்கள் இருந்தது, நிச்சயமற்ற சூழ்நிலைகள் இருந்தது. இது போல அநேக சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் அதன் மத்தியில் விசுவாச படிகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எடுத்து வைத்து வாழுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கை. சரியா? நம்ம வாக்குத்தத்தங்கள்னு சொல்லும்போது எதிர்காலத்தில் நடக்க போறது இல்லையா? பைபிள்ல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. தனிப்பட்ட விதத்திலும் கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குறுதிகளை தருகிறார். இது எல்லாமே உண்மைதான். சரியா? ஆனா அந்த வாக்குறுதிகள் எப்ப நிறைவேற போகுது? எதிர்காலத்தில் நிறைவேற போகுது. அதை நம்பி வாழ்றோம் அப்படின்றதுக்கு ஆதாரம் என்னவென்றால் விசுவாசம். சரியா? we can claim the promises of God only through faith. விசுவாசம் மூலமா மட்டும்தான். சரியா? அதுக்கு ஒருவேளை ஒரு சிலர் பைபிளை ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருப்பாங்க, நிறைய அறிவு இருக்காது, ஆனால் அவங்க விசுவாச வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? கர்த்தரை நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அவங்க விசுவாச படிகள் எடுத்து வச்சு பார்க்கும்போது நிறைய பைபிள் படித்தவங்களுக்கே அது ரொம்ப வெக்கமாக இருக்கும். சரியா? இப்போ நான் வேதத்தை படிக்கிற அந்த அறிவு மட்டும் என்னை விசுவாசத்தில் நடத்திடுறது இல்லை. இதில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, கர்த்தரோடு உள்ள உறவில் நான் பலப்பட தான் அவரை நம்பி என்னால் விசுவாச படிகளை வாழ்க்கையில எடுத்து வைக்க முடிகிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் என்னோட விசுவாசம் இருக்கும். சரியா? அதை தாண்டி என்னோட விசுவாசம் போகாது. அப்போ ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளும் போது விசுவாச வாழ்க்கை வணையப்படுகிறது. நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவர்னு ஒரு மனுஷன் நம்பி வாழ்ந்தாரு, அதையே நீங்களும் பின்பற்றுங்கன்னு இந்த எழுத்தாளர் சொல்றாரு. அதை நம்ம எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த உதாரணத்தை நம்ம படிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதில் 11வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க. 11வது வசனத்தில் இந்த எழுத்தாளர் என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 6:11, நீங்கள் அசதியாய் இராமல், அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், அதை கவனிச்சிங்களா? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படி பிடிச்சுக்கணும்னு சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து. யார் இவங்க? யார் சுதந்திரித்து கொண்டாங்க? ஒரு உதாரணத்தை கொண்டு வராரு. ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை பத்தி 13வது வசனத்துல இருந்து பேசுறாரு. அதுக்கு முன்னாடி 12 படிக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மக்களுக்கு தான் இந்த எழுத்தாளர் இந்த கடிதத்தை எழுதுறாரு. அவங்களுக்கு பல உபத்திரவங்கள் வந்தது. ரோம அரசாங்கத்தின் மூலமாய் உபத்திரவங்கள்,
யூத குலத்தின் மூலமாய் பல பரியாசங்கள். இதன் மத்தியில் ஆண்டவரை விட்டு விலகி போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. விசுவாச வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள். இந்த போராட்டங்கள் மத்தியில் ரொம்ப அழகாக எழுதுறாரு, உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையை காமிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் ஆசையாக இருக்கிறோம்னு சொல்கிறார். முடிவு பரியந்தம் அந்த ஜாக்கிரதை நீங்கள் என்ன செய்யுங்க, காண்பீங்க. அண்ட் இஃப் யூ சர்ச் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ an எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் உதாரணத்தை தேடுறீங்களா? ஒருவேளை என்ன போல கஷ்டப்பட்டவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இங்கே ஒரு மனுஷனை நான் காமிக்கிறேன் அப்படின்னு காண்பிக்கிறார். கவனிச்சிங்களா? இவங்களை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அசதியாக இருக்காதீங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசினாலும் நீடிய பொறுமையினாலும் இவங்கெல்லாம் சுதந்திரிச்சிட்டாங்க, அவங்கள பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் 13, 14, 15 படித்து பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்தாளர் எந்த சம்பவத்தை எடுத்து கோட் பண்ணுறாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். நல்லா கவனிக்கணும் என்ன, சரியா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த 22ஆம் அதிகாரத்தில் ஈசாக்க பலி செலுத்த போறாரு ஆபிரகாம். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பைபிள் படித்தவங்க இல்லையா? ஈசாக்க பலி செலுத்த போறாரு, ஆண்டவர் அதை தடுக்கிறாரு. அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யறாரு, ஒரு ஆட்டை எடுத்து பலி செலுத்துறாரு. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில படிப்படியாக நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து எப்படி கர்த்தர் படிப்படியாக அவனுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறார் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது கிளைமேக்ஸ். இதான் கடைசி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா படிப்படியா தான் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி ஆண்டவருடைய வெளிப்பாட்டை புதுசா பெற்றுக்கொள்ளுகிற ஆபிரகாம் அதிகமா கர்த்தரை சார்ந்து நம்பி என்ன செய்யறார், அவருடைய வாழ்க்கையில அவர் வாழ்றார். சரியா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல பொதுவான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல குறிப்பிட்ட வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல உடன்படிக்கை செய்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல ஒரு என்ன செய்யறாருன்னா ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளமாய் விருத்த சேதனத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஒரு ஆணை கொடுக்கிறார். ஆணையிட்டு சொல்றார், நான் உனக்கு சொன்னதை நிச்சயமா என்ன பண்ண போறேன், செய்ய போறேன் அப்படின்னு சொல்றார். சரியா? இதை ஒரு அவுட்லைன் மாதிரி வச்சு நீங்க படிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் எங்கெல்லாம் பேசினாருன்னு பாருங்க. பொதுவான நிலைமையில வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. அப்ப சொல்றாரு, என்ன தேசம்னு சொல்லல, ஆனா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ என்ன பண்ணு, புறப்பட்டு போன்றாரு. 13ல குறிப்பிட்டு சொல்றாரு, நீ எங்க நிக்கிறியோ அதை உனக்கு என்ன செய்ய போறேன், தரப்போறேன். இது கூடுதலான ஒரு வெளிச்சம். அடுத்தது 15ல கொஞ்சம் சந்தேகப்படுற நேரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, உடன்படிக்கை செய்யறார். ஞாபகம் இருக்கா? அந்த உடன்படிக்கை ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு இடையில நடக்குது. அப்ப அந்த மிருக துண்டுகள்லாம் வச்சு இடையில அந்த நெருப்பு என்ன செய்யுது, கடந்து போகுது. சரியா? நியாயமா பார்த்தா 2 பேரும் தான் கடந்து போயிருக்கணும். அதுதான் அந்த நாட்களுடைய வழக்கம். இப்ப நானும் ஞானராஜ் பிரதர் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்களுடைய கலாச்சார பழக்கத்தை சொல்றேன். நாங்க நான் செய்த வாக்குறுதிக்கு நான் உண்மையா இல்லைன்னா என்ன நீ இந்த மிருகத்தை வெட்டி போடுற மாதிரி என்னை வெட்டி போட்டுடுன்னு சொல்றதா அர்த்தம் அது. அதனால என்ன பண்ணுவோம், 2 பேரும் 2 பக்கம் நின்றுட்டு இடையில மிருக துண்டுகளை வச்சிருவோம் வெட்டி. அதுல இடையில என்ன செய்யணும், 2 பக்கம் மிருக துண்டுகளை வச்சுட்டு இடையில நானும் கடந்து போகணும், அவரும் என்ன செய்யணும், கடந்து போகணும். ஆனா இங்கே ஆபிரகாம் தூங்கிட்டு இருக்கிறாரு. யார் மட்டும்தான் கடந்து போறா, ஆண்டவர் கடந்து போறாரு. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அந்த பகுதி படிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு ஆபிரகாம் கொஞ்சம் கொஞ்சமா. அதுவும் யாருக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்குதுன்னு கேட்டா, ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் இதான் சொல்றாரு இன்டைரக்டா, நீ எனக்கு உண்மையா இல்லாம போனாலும் நான் உனக்கு என்ன செய்வேன், உண்மையா இருப்பேன்னு சொல்றாரு. He makes an unconditional covenant. நிபந்தனையற்ற உடன்படிக்கை செய்கிறார். ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே காமிச்சிட்டே வர்றார். 17 விருத்த சேதனம் அடையாளமாக கொடுக்குறாரு. 22ல் கடைசி ஆணையிட்டு சொல்கிறார், இப்போ நீ கர்த்தருக்கு பயந்தவன், தேவனுக்கு பயந்தவன், நான் என்ன செய்கிறேன், நான் அறிவேன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆணையிட்டு தமது பேரில் தாமே ஆணையிட்டு அவர் கொடுக்குறாரு. எதுக்கு இதை படிப்படியாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிக்க தான் உங்களோட விசுவாசம் வளரும். ஒரு மனுஷன் யாருன்னு புரிஞ்சிக்க தான் அவரை நம்பி சில காரியங்களை ஒப்படைக்க முடியும். அவர் யாருன்னு தெரியல அல்லது அவரை நம்பி கொடுக்க முடியாது அப்படின்னு தோணும் போது அவரை நம்பி ஒரு வேலையை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆண்டவரோட உறவுலையும் இதான் முக்கியம். சரியா? தானா விசுவாசம் வளர்ந்துராது. ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி ஜீவிக்கணும்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி வளரும்? அந்த நம்பிக்கை வளரணும்னா நீங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருவது அவசியம். சரியா? ஒரு முறை சீஷர்கள் கேட்டாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இவர் யாரோ அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் இப்படி அவிசுவாசப்பட்டீர்கள்னு கேட்கிறாரு. கவனிச்சிங்களா? இவங்க விசுவாசத்துல குறைஞ்சு இருக்கிறத சுட்டி காண்பிக்கிறாரு. அடுத்த வசனம் பதில் கொடுக்குது. ஏன் இவங்க விசுவாசத்துல குறைஞ்சு போனாங்கன்னா, இவர் யாருன்னு அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. கவனிச்சிங்களா? இவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த அலைகள் மத்தியில, அந்த காற்று மத்தியில அவரை என்ன செஞ்சிருப்பாங்க, விசுவாசிச்சிருப்பாங்க.
ஸோ த பிரின்சிபல் இஸ் குவைட் சிம்பிள். த மோர் யூ நோ காட், யுவர் ஃபெய்த் ஆல்சோ இன்க்ரீசஸ். சரியா? உலகம் உங்களை பார்த்துட்டு இருக்குது, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க. குடும்பமாக என்ன விசுவாச படிகள் கர்த்தருக்காக எடுத்து வைக்கிறீங்க? சரியா? பணம் பற்றாக்குறை வரக்கூடிய நேரத்தில், உடல் சுகவீனங்கள் வரக்கூடிய நேரத்தில், பயங்கரமான உபத்திரவங்கள் வரக்கூடிய நேரத்தில், ஒருவேளை மற்றவர்கள் பரியாசம் செய்யக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட விசுவாச படிகளை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க? அது மூலமாக தான் நீங்கள் தேவனை என்ன பண்ண முடியும்? உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட தேவனை காண உலகம் ஆசையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை உங்கள் வாழ்க்கை மூலமாய் பார்க்கிறதற்கு உலகத்தார் ஆசையாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த விசுவாச படிகள் நாம் எடுத்து வைக்கிறோமா? அதுதான் கேள்வி. சரியா? அப்போ இங்கே ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை. அவர் உண்மை உள்ளவர். சரி, ஆனால் அவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லும்போது அவரை நம்பி நான் ஜீவிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது அவரோடு உறவில் வளர வளரதான் அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? வளருகிறது. அவருடைய வாக்கு தத்தத்தை நான் எப்போ நம்ப முடியும்? இந்த வாக்கு தத்தம் எப்பயுமே பைபிள் திறக்கும் போது எனக்கு இருக்கு. ஆனால் அவருடைய உறவில் வீக் ஆயிட்டேன்னா அந்த வாக்கு தத்தம் ஜஸ்ட் ஒரு வசனம் மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதை மறந்து தான் நான் வாழ்வேன். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வாழணும்னு சொன்னால் அவரோடு உறவு ரொம்ப முக்கியம். அவரை நேசிக்கிறது முக்கியம். அவரை நேசிக்கிற பிள்ளைகள் அவருடைய வாக்குத்தத்தை நம்பி ஜீவிக்கிறது ரொம்ப ஈஸி. சரியா? அதான் நம்ம இப்போ கற்றுக்கிறோம். நீங்கள் இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் உண்டு. மோட்ச பயணம். அந்த புத்தகம் வாசிச்சிருக்கிறீங்களா நீங்கள்? ரொம்ப அருமையான புத்தகம், வாங்கி படிக்கணும். சரி, அந்த மோட்ச பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அவருடைய விசுவாச வாழ்க்கையில் இங்கேருந்து பரலோகத்துக்கு போகிற ஒரு பாதை, ஒரு பயணம். சரியா? அதில் கிறிஸ்டியானுடைய அந்த பயணத்தை அந்த எழுத்தாளர் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறார். இவர் பயணிச்சு போயிட்டே இருக்கிறார் பரலோகத்தை நோக்கி. அதாவது இந்த பூமியில கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றார். அப்படி வாழும்போது திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி திசை திரும்பி போயிட்டார். சரியா? நேராக போக வேண்டியவர் என்ன பண்ணிட்டாரு? திசை திரும்பி போயிட்டார். அவர் திசை திரும்பி போகும்போது ஒரு கோட்டையில மாட்டிக்கிறார். அந்த கோட்டைக்கு பேர் சந்தேகம் அப்படின்னு எழுதுறாரு அந்த எழுத்தாளர். அந்த கோட்டையை ஒரு அரக்கன் காவல் காக்குறான். அந்த அரக்கனுடைய பெயர் விரக்தி அப்படின்னு எழுதுறாரு. சரியா? சந்தேகம் என்னும் கோட்டையிலே விரக்தி என்னும் அரக்கன் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சிட்டார். சரியா? இந்த கிறிஸ்டியனை பிடிச்சிட்டார். பிடிச்சு ஜெயிலில் தூக்கி போட்டார். ஜெயிலில் தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் துன்புறுத்துறார். இதை எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில சந்தேகங்களும் விரக்திகளும் அவனை என்ன செய்கிறது? துன்பப்படுத்துகிறது. இது ரொம்ப நாள் விரக்தி அடைந்த இந்த கிறிஸ்டியன் என்ன செய்யறான்னா, ஒரு நாள் தற்கொலை பண்ணிட்டு சாகலான்னு முடிவு பண்ணிட்டான். இனிமேட்டு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, எவ்வளோ கஷ்டங்களை நான் சகிக்கிறது, எவ்வளோ பாடுகளை தாங்கிறது, எவ்வளோ விரக்திகள், எவ்வளோ சந்தேகங்கள், என்னால் இந்த குழப்பத்தின் மத்தியில் அடுத்த படி எடுத்து வைக்க முடியலன்னு முடிவு பண்ணுறார். திடீர்னு பாக்கெட்டை பார்த்தா பாக்கெட்டில் ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி எடுத்து அந்த ஜெயில் ஓட்டையில் போடுறாரு, அந்த லாக்கில் போடுறாரு. உடனே போட்டு என்ன செய்யுது? திறந்துக்குது. இந்த சாவிக்கு பேர் வாக்கு தத்தம் அப்படின்னு ஜான் பனியன் எழுதுறாரு. கவனிச்சிங்களா? அந்த சாவிக்கு பேர் என்ன? வாக்கு தத்தம். இப்போ என்ன யோசிக்கிறான் கிறிஸ்டியன்னா, அதை திறந்துட்டு ஓடி வந்துட்டான் வெளியில். என்ன யோசிக்கிறான்னா, இவ்வளோ நாள் இந்த சாவி பாக்கெட்டில் தான் இருந்துச்சு. இவ்வளோ நாள் இந்த சாவி எங்கே இருந்துச்சு? பாக்கெட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சாவி தான் இந்த பூட்டுக்கான, இதை பூட்டை திறக்கிறதுக்கான சாவின்னு நான் என்ன பண்ணலை? ரியலைஸ் பண்ணலையே. இல்லையா? பைபிள் பிறந்ததுலேருந்து நம்ம கையில் இருக்குது இல்லை? அதுவும் ஒரு பைபிள் கிடையாது. உங்கள் வீட்டில் எத்தனை பைபிள் இருக்குன்னு கேட்டால் எத்தனை பைபிள் சொல்லுவீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 3 பைபிளாவது என்ன செய்வோம்? ஆளுக்கு வச்சுருப்போம். அதுவும் ஒரு பாஷையில் இருக்காது இல்லையா? நிச்சயமாக பல பாஷைகளில் இருக்கும். அதுவும் ஒரு மீடியமில் இருக்காது. எலக்ட்ரானிக் மீடியம், மற்ற மீடியம், எல்லா மீடியத்திலும் வச்சுருப்போம். சரியா? இது இவ்வளோ நாள் கையில் தான் இருக்குது இல்லையா? ஆனால் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் தான் இந்த வசனம் நமக்கு வந்து ஜீவன் உள்ளதாக என்ன செய்யுது? நம்ம வாழ்க்கையில் வருது இல்லையா? ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள், வாக்கு தத்தங்கள், அது ஜீவனுள்ளதாய் உங்களுடைய கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த பைபிள் கொடுத்த தேவனோடு இருக்கக்கூடிய உறவு ரொம்ப அவசியம். அவரை நேசிக்காம, அவரோடு உறவு வைக்காம இந்த வார்த்தையோட ஜீவனே நம்ம என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. சரியா? ஸோ இதனால் புரிஞ்சுப்போம், இங்கே செருபாபேலுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அவர் நிறைவேற்றுறார். பின்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல வருஷங்கள் பிறகு பிறக்கிறார். இதை எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் அவருடைய உண்மைத்தன்மையை காண்பிக்கிறது. சோர்வான நேரங்களில் இருக்கிறீங்களா? அவருடைய வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணுங்க. விசுவாச படிகள் எடுத்து வச்சு வாழ்றீங்களா? இதெல்லாம் இன்னைக்கு சவால் நிறைந்த கேள்விகள். எனக்கு சந்தோஷத்தின் நேரத்தில் மட்டும் நான் கிறிஸ்துவ வெளிப்படுத்துறோன்னா இல்லை, துக்கத்தின் நேரத்தில் அவரை வெளிப்படுத்துறோன்னா இருக்கிறேன்னா, பற்றாக்குறைகளின் நேரத்தில், குறைச்சல்கள் மத்தியில் ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த கிறிஸ்துவை நம்பி என்னால் வாழ முடியுதா? அப்படிப்பட்ட விசுவாச படிகள் எடுத்து வைக்கும்போது ஒருவேளை ஒரு கடினமான இடத்துக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். என்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியுமா? ஒருவேளை இந்த ஆபிரகாமை படிக்கும்போது இந்த சவால்கள்லாம் நமக்கு முன்னாடி வந்து நிற்குது. சரீரம் செத்து போச்சு, போகிற இடம் என்னன்னு தெரியாது இல்லை, எவ்வளோ சவால்கள். போகிற வரவங்கெல்லாம் பேர் கேட்டாங்கன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு தான் கேட்பாங்க.
ஏன்னா ஆபிரகாம்ன்ற பேருக்கு அநேகருடைய தகப்பன்னு அர்த்தம் இல்லையா. பேர் கேட்டவொன்னே என்ன கேட்பாங்க, எத்தனை பிள்ளைகள்னு கேட்பாங்க இல்லையா. இந்த சவால்கள்லாம் டெய்லி அவன் சந்திச்சிருக்கணும், டெய்லி இந்த சேலஞ்சஸ் சந்திச்சிருக்கணும். இந்த சேலஞ்சஸ் மத்தியில் தான் அவனை பற்றி எழுதியிருக்கு இல்லையா. அவன் கர்த்தரை என்ன செய்தான், விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவர் ஒரு விசுவாச தகப்பனை நமக்கு முன்பதாக வைத்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த 11வது வசனத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, எபிரேயர் 6:11, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்வதை பின்பற்றலாயிருங்கள், முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையை காண்பீங்கள். சரியா, நல்லா ஆரம்பிச்சிருக்கிறீங்க விசுவாச வாழ்க்கையில, அது நல்லா முடிங்க. சரியா, நீடிய பொறுமையை காண்பீங்க. பொறுமையை காண்பிக்க வேண்டிய தருணங்கள் வரும், விசுவாச படிகள் எடுத்து வைத்து வாழக்கூடிய தருணங்கள் வரும். அங்கதான் லைஃப் டெஸ்ட் பண்ணப்படும். சரியா, அந்த டெஸ்ட்ல ஜெயிக்கிறோமா அப்படின்றதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவரோட உறவுல வளர்றதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, அவரை நேசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவரை அறிஞ்சிக்க உங்களோட விசுவாசம் என்ன செய்யும், அதிகரிக்கும். நீங்க முன்னாடி இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அந்த ப்ராக்ரஸ் பார்ப்பீங்க, அடுத்த ஒரு வருஷம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்ரஸ் பார்ப்பீங்க. அது கிறிஸ்தவ வாழ்க்கையில அவரை நம்ம அறிந்து கொள்ள தான் நிச்சயமா வரும். நம்பிக்கை அப்படின்றது வாக்குத்தத்தம் நம்பிக்கை கொடுக்குது. நம்பிக்கைன்றது ஒரு மரத்தோடைய வேறு தான். சரியா, நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா என்ன மாத்திராது. நம்பிக்கைன்றது வேறு தான். அந்த வேறு வளர்ந்து ஒரு கனி வரணும், அதுக்கு பேர் தான் விசுவாசம். சரியா, அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை என்னும் வேர், அது உற்பத்தி செய்யக்கூடிய, அந்த மரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கனி. அந்த கனி எனக்கு காணப்படணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் விசுவாச படிகள் எடுத்து வைக்காமலே வாழ முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் வாழ முடியும். கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு மரண பயம் கிடையாது அப்படின்னுவோம், ஆனால் சுவிசேஷம் போய் அறிவிச்சா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷத்துக்கே போக மாட்டோம். கவனிச்சிங்களா, எங்கள் சொந்த வீடு பரலோகம் தான் அப்படின்னுவோம், இங்கே பார்த்தா 4-5 வீடு வாங்கி போட்டிருப்போம். கவனிச்சிங்களா, அப்போ என்ன சொல்கிறேன் நான் அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த நம்பிக்கைக்குரியவன் நான் அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் அது வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை என்ன கனி கொடுக்க முடியல, விசுவாசம் என்னும் கனி என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. ஸோ ஹியர் கம்ஸ் த சேலஞ்ச். இங்கே தான் அந்த ப்ராக்டிக்கல் சேலஞ்ச் வருது. ஸோ அந்த நேரத்தில் ஒரே சொல்யூஷன் தான், ஆண்டவரை அறிந்து கொள்ள நீங்கள் என்ன செய்ய முடியும், அவரோட உண்மை தன்மையும் உங்களால் நம்பி வாழ முடியும், விசுவாச படிகள் எடுத்து வைக்க முடியும். ஓகே, நான் 2வது பாடத்துக்கு போயிடுறேன். இந்த ஆகாய் புஸ்தகத்தை படிக்கும்போது ஆண்டவரோட இன்னொரு தன்மையை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம், அதையும் நம்ம படிக்க போகிறோம். சரியா, அந்த பகுதிக்கே வந்துருங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் பாருங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் பாருங்க, அங்கேயும் ஒரு தன்மையை நம்ம படிக்கிறோம். ஆண்டவரை பற்றி என்ன சொல்றாரு, நீ யூதாவின் தலைவனாக செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி. சரியா, அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து போட போறேன், ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன், குதிரைகளோடு அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களையும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரின் பட்டயத்தினால என்ன செய்வார்கள், விழுவார்கள். 2வது குணாதிசயம் ஆண்டவரை பற்றி படிக்க போறது, ஹி இஸ் சாவரின். சரியா, காட் இஸ் சாவரின், அதாவது கர்த்தர் இறையாண்மை செய்கிறவர், எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். சரியா, நேபுகாத்நேச்சார் சொல்றார், யார் தன்னுடைய கையை உயர்த்தி இவர் என்ன செய்கிறீர் என்று உம்மை நோக்கி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றார். சரியா, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைபடாது, எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நான் வானத்தையும் பூமியை அசைய பண்ண போறேன். சரியா, இந்த ராஜ்யங்கள்லாம் நான் அழிக்க போறேன். இதை எதை மனசுல வச்சு சொல்றாருன்னா, எதிர்காலத்துல இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய மற்ற ராஜ்யங்கள், புறஜாதி ராஜ்யங்கள், இது எதிர்காலத்தில் உபத்திரவ காலம் வரப்போது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவ காலம் 7 வருஷம் இந்த பூமியில் இருக்கும். அப்பொழுது நடைபெறக்கூடிய சம்பவங்கள், குறிப்பாக அந்த உபத்திரவ காலத்தோட கடைசியில இறுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு 2வது விசை வருவார். அந்த 2வது முறை வரும்போது அங்கே அர்மகதான் யுத்தம் நடந்துட்டு இருக்கும். சரி, அங்க இருக்கக்கூடிய ராஜ்யங்கள், அங்க இருக்கக்கூடிய இதெல்லாவற்றையும் அவர் என்ன செய்ய போறாரு, யாரெல்லாம் ஆண்டவருக்கு அவரோட திட்டத்துக்கு எதிர்த்து நின்னாங்களோ அவங்களை என்ன பண்ண போறார், நியாயம் தீர்க்க போறார். அந்த நியாய தீர்ப்பை குறிக்கிற ஒரு வசனம் தான் இது. சரியா, அந்த நியாய தீர்ப்பை குறிக்கிற ஒரு வசனம் தான் இது. இது செருபாபேலுடைய காலத்திலும் பொருந்தக்கூடியதா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு நிறைய என்ன சொல்றதுன்னா, மற்ற தேசத்தார் மூலமாய், மற்ற ராஜ்யங்கள் மூலமாய் இவர்களுக்கு பல சோர்வுகள், பல விதமான கஷ்டங்கள் இவங்க சந்திக்கிறாங்க. இதன் மத்தியில தான் தேவாலயத்தை கட்டி முடிக்கணும். சரியா, அந்த நேரத்தில் கர்த்தருடைய அந்த இறையாண்மை என்கிற அந்த குணத்தை இவர்கள் புரிந்து கொள்ளும் போது, அவர் இறையாண்மை செய்கிறவர், எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ளும் போது, நிச்சயமற்ற சூழ்நிலைகள் இவர்களுடைய வாழ்க்கையில வரும்போது, சரியா, அந்த நேரத்திலும் இதை நம்பி அவர்களால் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். சரியா, அதுக்கு தான் இந்த வாக்குறுதியை அவர் கொடுக்கிறார், இப்படி தன்னை வெளிப்படுத்துறார். வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுகிற தேவன். நீங்க இந்த வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா, இந்த வசனத்தை எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 12ஆம் அதிகாரத்தில் கோட் பண்றார்.
எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே மேற்கோள் காட்டுறாரு, அதையும் கொஞ்சம் நான் காமிச்சு கொடுத்துட்றேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம், 26வது வசனம், அதிலெல்லாம் அதை பேசுகிறார். 26 பாருங்க, 26 பாருங்க. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரம் அல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். சரியா, நான் அடுத்தது படிச்சிடுறேன். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அதை கவனிச்சிங்களா? இங்கே சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் நான் வானத்தையும் பூமியும் அசைய பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த அசைய பண்ண போகிறேன்னு சொல்கிறப்போ எது அசைந்து போம், எது அசையாமல் நிற்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு 27வது வசனம் பதில் சொல்லுது, நிலைத்திருக்கிறவைகள் அசையாமல் இருக்கும். சரியா, மாறி போகக்கூடியவைகள் என்ன செய்யும்? அசைந்து போகும். சரியா, அதெல்லாம் அழிந்து போயிடும். சரியா, அப்போ சில விஷயங்கள் நிலைத்திருக்கிறது அப்படின்னு இருக்குது, சில விஷயங்கள் மாறி போகக்கூடியது தற்காலிகமானது அப்படின்னு இருக்கு. இப்போ ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல எதெல்லாம் தற்காலிகமானதோ எதெல்லாம் மாறி போகக்கூடியதோ அது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? மாற்றி போட போறாரு. அப்போ நம்ம நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா 28 பதில் சொல்லுது, நீங்க யாரு? நிலைத்திருக்கிறவைகள் இல்லையா? அதாவது அசையாத ராஜ்யத்தை பெற்றுள்ளாகிய நாம் என்ன செய்யணுமா? அந்த கிருபையை பற்றி கொள்ள கடவோம் அப்படின்னு முடிக்கிறார் பாருங்க இல்லையா? 25க்கு வாங்க. அங்க ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வரார். இவரை விட்டு நம்ம விலகாமல் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரார். அந்த 25 படிச்சீங்கன்னா 3 முறை அந்த வார்த்தையை பார்ப்பீங்க. விலகாமல், விலகி போகாமல், விலகி போகாமல். அந்த வசனத்தை படிச்சிடலாமா? பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இப்போ இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. 25ல் இப்படிப்பட்ட இறையாண்மை செய்கிற தேவனுக்கு அவருடைய உறவை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? விலகி போக வேண்டாம். அவர் பேசுகிற எச்சரிக்கையின் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? செவி கொடுப்போம். எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தேவனை விட்டு விலகி போகாத ஒரு விசுவாசி. அதே போல 28வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுகிற ஒரு விசுவாசி. சரியா, இதுதான் இங்க எபிரேயர்ல ரொம்ப அழகா நமக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நம்ம யாரு அப்படின்னு இதுல காமிக்கிறாங்க? அசையாத ராஜ்யம். சரியா, அசைவில்லாத ராஜ்யத்தை அல்லது நிரந்தரமான ராஜ்யத்தை, நித்தியமான அழைப்பை நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா நித்திய வாழ்வை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஈவாய் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாம் மாறி போனாலும் ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியும். என்னன்னு கேட்டா, நம்ம ஆண்டவரோடு என்றென்றைக்கும் எப்பொழுதும் என்ன செய்ய போறோம்? இருக்க போறோம். ஒரு விசுவாசிக்கு மரணமே வெற்றி தான். சரியா, ஏன்னா மரணம் இந்த பூமியில மரணம் வருது அப்படின்னு சொன்னா இதை விட நல்ல இடத்துக்கு போக போறோம்னு அர்த்தம். சரியா, ஆண்டவரோடு எப்பொழுதும் நிரந்தரமா என்ன செய்ய போகிறது? நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறோம். சரி, அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது, ஆண்டவர் இறையாண்மை செய்கிறவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது, when times of uncertainties, சரியா, நம்ம வாழ்க்கையில நிச்சயமற்ற சூழ்நிலைகள் நிச்சயமா வரும். சரியா, எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறும். அடுத்தது என்ன அப்படின்னு தெரியாம இருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் அறிந்திருப்போமானால், எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார், எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது, இறுதியில் அவருடைய நோக்கங்களே நிறைவேறும். சரியா, நமக்கு அது நன்மையாக முடியும், அது அவருக்கு மகிமையாக முடியும். ஒருவேளை இப்ப நடக்கிறத பார்க்கும்போது நம்ம அதை புரிஞ்சிக்க முடியாம இருக்கலாம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் நமக்கு அது ஏன் நடக்குது அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரியும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறார்? ஆளுகை செய்கிறார். சரியா, யோபு இந்த பாடத்தை கத்துக்கிட்டாரு. ஆபகுக் புஸ்தகம் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாடம் தான் ஃபுல்லாவே 3 அதிகாரங்களும் இதே பாடம் தான். இப்போ இதெல்லாம் நம்ம இவங்க லைஃப்லாம் பார்க்குறப்போ இந்த பாடங்கள் நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். யோபு ரொம்ப குழப்பிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா? அவன் ரொம்ப ஸ்டடியாக இருந்த ஆள் தான். எவ்வளவோ இழப்புகள், எவ்வளோ பாடுகள், இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு வருமா அப்படின்னு நம்ம கேட்க முடியுது. அந்த அளவுக்கு பாடுகள் ஆண்டவர் அனுமதிச்சார். ஆனால் அதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். கர்த்தரை நோக்கி கேள்வி கேட்கல, சபிக்கல. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, அதனால தான் உனக்கு என்ன இப்படிப்பட்ட தண்டனை. சரி, இன்றைக்கும் மக்கள் அப்படி தானே கொண்டு வராங்க இல்லையா? இந்த கர்த்தரை நம்பி போன, அதனால தான் இந்த சாபம், அதனால தான் இந்த மாதிரி இழப்பு. இதை கேட்கும்போது யோபு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் ஆண்டவரை நோக்கி சில கேள்விகள் என்ன செய்கிறாரு?
கேட்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஆண்டவர் பதிலுக்கு நிறைய கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கு எதுக்குமே யோபுக்கு பதில் தெரியல. ஆனா அந்த கேள்விகள் மூலமாய் ஆண்டவர் யோபுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி கொடுத்தார். இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் உனக்கு பதில் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு பதில் தெரியும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு இப்போ உனக்கு பதில் தெரியாம போகலாம். சரியா? அந்த பதிலை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற அனைத்துக்கும் நான் தான் அதிகாரி. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதை யோபு புரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்றாரு 42வது அதிகாரத்துல. இவ்வளவு நாளா உண்மை பத்தி காதோரமா தான் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ உண்மை என்னுடைய கண் கண்டது அப்படின்றார். See, he is growing in the knowledge of God. அதனாலதான் அந்த வசனத்தை எழுதுறாரு. இவ்வளவு நாளா காது மூலமா நீர் யாருன்றதை நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் வாழ்க்கையில இந்த கேள்விகளை நீங்க கேட்க கேட்க நீர் யாருன்றதை நான் என்ன பண்றேன், அறிஞ்சுக்கிறேன். அப்போ ஒண்ணு புரிஞ்சிருச்சு. என்னன்னு கேட்டா, இப்ப யோபு இதை புரிஞ்சுக்கிட்டார். The Lord is sovereign in his life. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களையும் ஆளுகை செய்கிறார் என்பதை புரிந்து கொண்ட யோபு சொல்றாரு, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்றார். நான் கேள்வி கேட்டதுக்காக, சந்தேகப்பட்டதுக்காக என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதே தான் ஆபகுக்கோடைய பிரச்சனையும். சரியா? நான் அதை விவரிக்க போறது இல்லை, நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. ஆண்டவர் இறையாண்மை செய்கிறார் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமற்ற நேரங்கள் வருமானு கேட்டால் கண்டிப்பா வரும். சரியா? ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்ன அப்படின்னு கேட்டா, அடுத்த 40 வருஷம் வாழ போறேன்னா 40 வருஷத்துக்கான மேப்போ ப்ளூ பிரிண்டோ எனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆனா அடுத்தபடி எடுத்து வைக்கிறதுக்கான வெளிச்சத்தை என்ன செய்வார், எனக்கு கொடுப்பார். அவ்வளவுதான். சரியா? அதை நம்பி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை நம்பி அதை எடுத்து வைக்கணும். இப்போ நிச்சயமற்ற நேரங்கள் வரும்போது நம்ம இப்படிப்பட்ட தேவனை நம்பி வாழும்போது நம்ம என்ன செய்ய முடியும்னா, அந்த நேரத்தில் பொறுமையா, பீஸ்ஃபுல்லா, சரியா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துறாரு. என் வாழ்க்கையில் இப்போ நடக்கிறது எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாமே அவருடைய மகிமைக்காக தான் அவர் என்ன செய்கிறார், அதை செய்துட்டு இருக்கிறார். என்னுடைய நன்மைக்காக தான் செய்கிறார். என்னை கிறிஸ்துவை போல மாற்ற தான் இதை அனுமதிச்சிருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு கூட நம்ம என்ன செய்யலாம், விசுவாசிகள் இந்த பூமியில வாழ முடியும். ஒரே ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல பவுல் இந்த எபேசு சபையினுடைய மூப்பர்களை கூப்பிட்டு மெலிதா தீவுல பேசுறாரு. அப்ப பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 22வது வசனம் பாருங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 22. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். யார் சொல்றது இதை? பவுல் சொல்றாரு. அங்க எனக்கு என்ன நடக்க போது தெரியாது அப்படின்றாரு. கவனிச்சிங்களா? ஒன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர், எருசலேமுக்கு போன்னு சொல்லிட்டாரு. நான் போறேன், அங்க எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். There were times of uncertainties. பவுலுடைய வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி சொல்லலாங்க. அப்போஸ்தலர் 16 ஆசியாவுக்கு போக முயற்சி பண்றாரு, ஆவியானவர் தடுக்கிறாரு. பிறகு பித்தினியா போக முயற்சி பண்றாரு, அங்கேயும் ஆவியானவர் தடுக்கிறாரு. இதெல்லாம் 1-2 வசனங்கள்ல படிச்சிடுறீங்க. நீங்க ஜியோகிராஃபி எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 400-500 மைல்கள் பயணிக்கிறார். போய் அங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஆண்டவர் அதை என்ன பண்றாரு, தடை பண்றாரு. சரியா? தடை பண்ணி இன்னொரு டைரக்ஷனுக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஆசியா விட்டு ஐரோப்பியாவுக்கு போக வைக்கிறார். 16ஆம் அதிகாரத்துல மக்கதோனியாவுக்கு போறாங்க. So there were times of uncertainties when I'm not sure what is going to happen. என்ன நடக்க போது எனக்கு தெரியாது. சரி, ஆனா ஒண்ணு சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க பவுல். இங்க 24வது வசனம் பாருங்க. ஆகிலும் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட போறது கிடையாது. கவனிச்சிங்களா? இதுதாங்க விசுவாசியினுடைய ஆட்டிடியூட். When you surely know that your God is sovereign, you are not going to be worried about any uncertainties. எந்த ஒரு நிச்சயமற்ற விஷயத்தை குறித்து நீங்க கவலைப்பட போறது கிடையாது. சரியா? என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். சரியா? ஒன்றையும் குறித்துன்னு சொல்றது சர்க்கம்ஸ்டான்ஸ்னு வச்சுக்கோங்க, அதாவது சூழ்நிலை. பிராணன் சொல்றது என்னங்க? ஜீவன்ங்க, இல்லையா? இங்க பவுல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போறாரு இல்லையா? என் பிராணனையும் நான் அருமையாக எண்றது இல்லை, ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை தான் அப்படின்றாரு, எனக்கு ஒரே ஒரு விருப்பம் தான் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட. என்னங்க 22ல சொன்னாரு, அங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு, ஆனா இங்க சந்தோஷத்தோட அதை முடிக்க போறேன்றாரு. கவனிச்சிங்களா? ரெண்டு முரண்பாடா தோணுது இல்லையா நமக்கு? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறேன்றாரு. என் ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்க போறேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கலாம், ஆனா யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். சரியா? அதான் சொல்றேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவமே விரும்புகிறேன். He was focused only on one thing. ஆண்டவரை நேசிச்சு அவருடைய சித்தத்தை முடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய குறிக்கோளா இருந்துச்சு. சரியா? அதனால எத்தனை
விஷயங்கள் எனக்கு தெரியாதது என் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, எத்தனை திசை திருப்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரி, என் பிராணனையும் நான் அருமையாக என்ன போடுறதில்ல, இந்த ஒரு சூழ்நிலை குறித்தும் நான் கவலைப்பட போகிறது கிடையாது அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இதை நல்லா நம்ம கற்றுப்போம். இந்த ஆகாய் புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது நான் வானத்தையும் பூமியை அசைய பண்ணுவேன்னு சொல்லும் போது செருபாபேலுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? செருபாபேலுக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரிஞ்சிருக்காது. நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு சொல்றாரு. அவர் என்ன நினைச்சிருப்பாரு? இவ்வளோ சோர்வுகள் மத்தியில் நம்ம இப்போ ஆண்டவருடைய தேவாலயத்தை கட்டிட்டு இருக்கிறோம். சரியா? இந்த சோர்வுகள் கஷ்டங்கள் தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆண்டவர் இங்க ஆகாய் மூலமா பேசுற வார்த்தை செருபாபேலுக்கு மட்டுமல்ல, நீண்ட தூரத்தில் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு இஸ்ரவேல் தேசத்துக்கும் அது என்ன செய்ய போகுது? நிறைவேற போகுது இல்லையா? ஆண்டவர் இந்த தேசத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக மணிமகுடமாய் ஒரு நாள் என்ன செய்ய போறாரு? வைக்க போறாரு. சரியா? அதை ரொம்ப அழகா சொல்லித்தராரு. அப்ப ஆண்டவர் இறையாண்மை செய்கிறவர் அப்படின்ற சத்தியம் எனக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு கேட்டா, நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் அவரை நம்பி சந்தோஷத்தோடு கூட இந்த ஓட்டத்தை என்னால் முடிக்க முடியும். சரியா? அவரை நம்புங்க. சரி, அவரை நம்புங்க. அவர்கிட்ட கட்டுப்பாடு இருக்குது. அவர்கிட்ட தான் வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதில் இருக்கு. நம்ம கையில கிடையாது, மனுஷன்ட்ட கிடையாது. சரியா? இதுல இன்னொரு ஒரு சர்க்காசம் இருக்குது. நீங்க இதை படிக்கும்போது, இந்த ஆகாய 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சோம் இல்லையா அந்த வசனத்தை, அந்த வசனத்துல அவர் சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப என்ன ஈர்த்துச்சு. 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா ராஜ்யங்கள்ன்றாரு, ரதங்கள்ன்றாரு, குதிரைகள்ன்றாரு, அடுத்தது சகோதரன்றாரு. இதெல்லாம் தான் நம்பி அந்த தேசங்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? ரதத்தை நம்பி இருக்கிறாங்க, குதிரைகளை நம்பி இருக்கிறாங்க. தன் சகோதரன், எந்த சகோதரன் நம்பினாங்க அந்த சகோதரனுடைய பட்டயத்தாலே விழ போறாங்க. கவனிச்சிங்களா? இவங்க மனிதர்களை நம்பி இருக்கிறாங்க, ரதங்களை நம்பி இருக்கிறாங்க, குதிரைகளை நம்பி இருக்கிறாங்க, இவங்க ராஜ்யங்களை நம்பி இருக்கிறாங்க, அவங்களுடைய சுய பலத்தை நம்பி இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது அது கிடையாது. சிலர் ரதங்களை நம்பட்டோம், சிலர் குதிரைகளை நம்பட்டோம். நாம யாரை நம்புவோம்? கர்த்தரை நம்புவோம் இல்லையா? அவர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கட்டும். ஏன்னா அசைகிறது எது, அசையாதது எதுன்றதை கர்த்தர் நமக்கு கிளியரா என்ன பண்ணியிருக்கிறார்? வேதத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்ப நித்திய நம்பிக்கையுடைய மக்கள், ஆண்டவரை சார்ந்து அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற மக்களாகிய நாம், சரியா, அவரை நம்பி எல்லா சூழ்நிலையும் வாழ்வது மிகவும் அவசியமா இருக்கிறது. 3வது ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன், ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. சரியா? 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துக்கு வரும்போது 3வது ஆண்டவருடைய தன்மையை கத்துக்கிறோம். காட் இஸ் லவ். ஆண்டவர் அன்புள்ளவர். நம்ம 3 கத்துட்டோம், ஞாபகம் இருக்கா? ஒருவேளை செய்தியெல்லாம் நிறைய கவனிக்கலனாலும் இந்த 3வது கத்துட்டு போயிடுங்க வீட்டுக்கு. சரியா? ஆண்டவர் உண்மை உள்ளவர். முதலாவது, அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு அவர் யாரு? உண்மை உள்ளவர். சரியா? அவர் எப்ப நம்பி வாழ முடியும்? அந்த வாக்கு தத்தங்களை எப்ப விசுவாசத்தால கிளைம் பண்ண முடியும்? அவரோட உறவுல பலப்படும் போதுதான். அதான் சீக்ரெட். 2வது கத்துக்கிட்டோம், காட் இஸ் சாவரன். சரியா? ஆண்டவர் இறையாண்மை செய்கிறவர். அப்படின்னா என்ன? என் லைஃப் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு, நான் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது 3வது, காட் இஸ் லவ். சரியா? he chooses ordinary people to fulfill his purposes. இந்த செருபாபேல் ஒரு சாதாரணமான மனுஷன். அவனை பத்தி தாசன் வாசிக்கிறோம் பாருங்க, ஊழியக்காரன் வருது பாருங்க. 23 பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. இங்கிலீஷ்ல சர்வன்ட். சரியா? கொத்த அடிமை. சரியா? இந்த கொத்த அடிமையாகிய செருபாபேலை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். சரியா? ஏன்? உன்னை தெரிந்தெடுத்து என்ன சொல்றாரு? நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. சரியா? ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். சரியா? ஆண்டவருடைய திட்டம் பெருசுன்னு சொல்றோம், ஆனா ஆண்டவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு பயன்படுத்துற ஆட்கள் ரொம்ப சின்னவங்க. கவனிச்சிங்களா? he uses ordinary people to fulfill extraordinary purposes. he uses simple people, puny people. இல்லையா? இந்த பூமியில சாதாரணமா, சரியா, ஒன்னுத்துக்கும் உதவாத சாதாரணமானவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? தெரிந்தெடுக்கிறார். சரியா? கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இந்த செருபாபேல்ட்டா தான் சொல்றாரு, நீ என்னுடைய பார்வையில நீ யாரு அப்படின்னு கேட்டா, உன்னை முத்திரை மோதிரமாக நான் என்ன பண்ண போறேன்? வைக்க போறேன். யாருக்கிட்டையாவது இதை கேட்டீங்கன்னா, செருபாபேல் இப்படியான்னு கேட்டீங்கன்னா யாரும் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியா? ஏற்கனவே தேவர் ஸ்ட்ரகிளிங் டு பில்ட் த டெம்பிள் இல்லையா? 16 வருஷம் வேலை நின்று போச்சு. எவ்வளவோ டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், எவ்வளவோ கஷ்டங்கள். சரியா? இவ்வளோ சாபங்கள், கஷ்டங்கள், இந்த உற்சாக குறைவுகள், இதன் மத்தியில தான் இப்ப இருக்கிறார் செருபாபேல். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால நீ முத்திரை மோதிரமாக என்னுடைய பார்வையில் என்ன செய்யற? நீ இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. இது இந்த மக்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு இந்த செய்தி. சரியா? இது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இவங்க இந்த சிறைப்பிடிப்புல இருந்து வந்த ஜனங்கள். சரியா? அந்த கான்டெக்ட்ல இவங்களை பார்க்கணும். சிறைப்பிடிப்புல இருந்து வந்த ஜனங்க டிஸ்கரேஜ் ஆகுறது ரொம்ப ஈஸி.
ஏன்னா அப்ப ஆட்சி செய்துட்டு இருந்த வல்லரசு பார்த்தீங்கன்னா மேதோ பெர்சியர்கள். சரியா? இதுக்கு முன்னாடி பாபிலோனியர்கள் பிடிச்சாங்க. அப்ப இவங்களுடைய பார்வையில வி ஆர் சோ இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு தான் இவங்க நினைச்சிருப்பாங்க. நாங்க ரொம்ப முக்கியம் குறைந்தவர்கள். சரியா? நாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் குறைந்தவர்கள், நாங்க சிறப்பானவர்கள் கிடையாது, அப்படிதான் இவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றாரு என்னன்னா, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சரியா? நீங்க என்னுடைய வேலைக்காரர்கள். உங்களை நான் முத்திரை மோதிரமாக என்ன பண்ண போறேன்? வைக்க போறேன். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தது இல்லையா? செருபாபேலை விட பெரியவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நிச்சயமாக அவர் தாவீதின் சிங்காசனத்தில் அமரப்போகிறார். இந்த பூமி அனைத்தையும் அவர் ஆட்சி செய்ய போகிறார். 1000 வருடம் லிட்டரலா அவருடைய ஆட்சி இந்த பூமியில நடைபெற போகுது. அது எதிர்காலத்தில் நடக்க போகுது. ஆனா அதே சமயம் இஸ்ரவேல் மக்களும் அவங்க முத்திரை மோதிரமாக கர்த்தருடைய பார்வையில் என்ன செய்ய போறாங்க? செயல்பட போறாங்க. இது நமக்கும் பொருந்தக்கூடியது இல்லையா? சபையா நமக்கு பொருந்தக்கூடியது இல்லையா? நம்ம ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப விசேஷித்தவர்கள். நம்ம ஏற்கனவே வெற்றி பெற்ற கிறிஸ்துவின் பக்கத்துல தான் இருக்கிறோம். சரி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. we are always on the winning side. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் வரும்போது அதை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த பகுதி போல இதை தெளிவாக சொல்லக்கூடிய பகுதி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். எபேசியர் 1ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய மக்களை பற்றி, அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசிகளை பற்றி ரொம்ப அழகாக பவுல் இங்கே எழுதுறாரு. அதில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அதனுடைய 9:10 ஒரு ஃபியூச்சர் பிளானை ரிவீல் பண்ணுறாரு. என்ன பிளான் சொல்றாரு பாருங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகி சகலமும் யாருக்குள்ள கூட்டப்பட போது? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று இதை எப்ப தீர்மானிச்சிட்டாராம் கர்த்தர்? தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, இது உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தீர்மானிச்சிட்டாரு. எல்லாமே கிறிஸ்துவ கீழே கொண்டு வரப்பட போகுது. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள். சரியா? இது எல்லாத்துக்கும் அதிகாரியா யார் இருக்க போறா? கிறிஸ்து இருக்க போறாரு. சரியா? அதுதான் அந்த வசனத்துல சொல்றாரு. சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, 11 பாருங்க. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள், அதை கவனிச்சிங்களா? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு. இதுக்கு முன்னாடி யாரை பத்தி பேசிட்டு இருந்தாரு? இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ பத்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருந்தார். இப்ப யாரை பத்தி பேசுறாரு? கவனிச்சிங்களா? நாங்கள் முன்குறிக்கப்பட்ட விசுவாசிகளை பத்தி பேசுறார். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ரொம்ப சிம்பிள் இதை புரிஞ்சுக்கிறது. எல்லாவற்றையும் கிறிஸ்துவ கீழே கொண்டு வர போற ஆண்டவர் இந்த அருமையான திட்டத்துல அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? இணைச்சிருக்கிறார். ஒவ்வொரு காலையிலும் ஏஞ்ச பிறகு இதை ரிமைண்ட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அந்த நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. காலை ஏஞ்சோடனே உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க, ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் காட்ஸ் பிக் பர்பஸ். சரி, இந்த கர்த்தருடைய பெரிய திட்டத்துல நானும் என்ன செஞ்சிருக்கேன்? இருக்கிறேன். நான் இணைக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணியிருக்கேன்? ஏற்றுக்கொண்டிருக்கேன். சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளும் தேவனுடைய இந்த உன்னதமான நோக்கத்தின் மையத்தில் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அவர் ஆளுகை செய்ய போறாருன்னா ஒரு நாள் அவரோடு கூட சேர்ந்து நாமளும் என்ன செய்ய போறோம்? ஆளுகை செய்ய போறோம். அவர் இப்போ உன்னதத்துல வீட்டு இருக்கிறாருன்னு சொன்னா இப்பவே ஆவிக்குரிய நிலைமையில் அவரோடு கூட நம்ம எங்க வீட்டில் இருக்கிறோம்? உன்னதத்துல வீட்டில் இருக்கிறோம். எல்லாவற்றிலும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நாம். சரியா? உங்க வாழ்க்கையினுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும். இதான் கர்த்தருடைய அன்பு. கர்த்தருடைய பெரிய அன்பு என்ன சொல்லட்டுமா? ஆண்டவர் செய்யற பெரிய திட்டத்துல உங்களை கொண்டு வந்து இணைச்சதுதான் பெரிய அன்பு. சரியா? இதை விட அந்த அன்பை வேற விதத்துல அவர் காண்பிக்க முடியாது. நம்மை கர்த்தர் ரட்சித்து கொண்டு வந்து அவரோட நித்திய திட்டத்துல இணைத்திருக்கிறார். சரியா? ஒவ்வொரு நாளும் இதை நீங்க ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் சேஞ்சஸ். காலையில ஏந்திரிச்சு இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு உலக பிரகாரமா யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை மட்டும் உங்களுக்குள்ள ஞாபகப்படுத்துங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய பாதத்துல நீர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிறுத்த போறீரு. அந்த திட்டத்துல கர்த்தர் என்னையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரு. அதுக்காக உமக்கு நான் நன்றி சொல்றேன். நீங்க இதை சொல்லி பாருங்க, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறும், உங்களுடைய கண்ணோட்டம் மாறும். நேரத்தை இந்த நோக்கத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. வரங்களை இந்த நோக்கத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஆபீஸுக்கு போனா யாரை இந்த நோக்கத்துக்குள்ள கொண்டு வரலாம்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொல்றது புரியுதா? கர்த்தரை அறியாதவங்க அந்த நோக்கத்துக்குள்ள இல்ல. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு அவங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தாதான் இந்த நோக்கத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. That's how your perspective of life changes. Then you will choose discipline over distraction. எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. சும்மா உட்காந்து ரீல்ஸ் பார்க்கறத விட்டுட்டு இந்த நோக்கத்துக்காக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா? எல்லாமே நீங்க பண்ற அனைத்து காரியங்களும் 24 மணி நேரம் நீங்க பண்ற அனைத்து காரியங்களும் இந்த நோக்கத்துக்காகவே என்ன செஞ்சிடும்? உங்க வாழ்க்கையில மாறிடும். சரியா?
ஆண்டவர் அதை தான் நம்ம கற்றுத்தரார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஏன்னா நம்முடைய தெரிந்தெடுப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். செருபாபேல் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், முத்திரை மோதிரமாக வைக்கிறார். அவருடைய வம்சத்தில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் முன்குறித்து பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவருக்குள்ளே ஒரு நாள் என்ன பண்ண போது? கூட்டப்பட போகுது. சரியா? விண்ணும் மண்ணும் பாதாளமும் அவரை போற்றி புகழ போகுது. எல்லா நாவுகளும் இந்த இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய போகிறது. எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பதாய் முடங்க போகிறது இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நானும் அவரோடு கூட சேர்ந்து என்ன செய்ய போகிறேன்? ஆளுகை செய்ய போகிறேன். இப்போ இந்த அருமையான திட்டத்தில் இணைக்கப்பட்ட நமக்கு இந்த பூமியில் சில வேலை இருக்குது இல்லையா? பரலோகத்தில் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம், அது ஓகே. ஆனால் இந்த பூமியில் நான் வாழும்போது எப்படி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கு? இதுதான் நான் உங்க முன்னாடி வைக்க போகிற கேள்வி. சரியா? உலக சிந்தையிலிருந்து ஆவிக்குரிய சிந்தைக்கு உங்களுடைய மனசு எப்படி மாறி இருக்கு? மறுபடியும் பில்கிரிம் ப்ராக்ரஸ்லேருந்தே ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இந்த கிறிஸ்டினால், சரியா, கிறிஸ்டியனுடைய ஒய்ஃப் அவளும் இன்னொருத்தவங்களும் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ரூம் கூப்பிட்டு போகும்போது இப்போ அந்த கதை ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க எங்கே நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க? பரலோகத்தை நோக்கி செய்கிற பயணம். அப்படி அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அறையில் ஒரு மனுஷனை காமிக்கிறார். அந்த அறையில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் கையில் தொடப்பத்தை வச்சுட்டு இப்படி கீழே குனிஞ்சிக்கிட்டே பெருக்கிட்டு இருக்கிறாரு. சரியா? இதை கிறிஸ்டினால் பார்க்குறாங்க. இந்த கீழே குனிஞ்சு பெருக்கிட்டே இருக்கிறாரு. கீழே பார்த்தீங்கன்னா சில பேப்பர் துண்டுங்க, சில தொடப்ப குச்சி, இந்த மாதிரி சில என்ன சொல்கிறது குப்பெல்லாம் இருக்குது. அவருடைய கழுத்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சி ஃபுல்லாக அவரோட கழுத்து கீழே குனிஞ்சு இருக்குது. கீழே குனிஞ்சிருக்கு. அந்த காட்சியில் அவரோட கழுத்து என்ன செய்யலை? நிமிரவே இல்லை. கீழே இந்த சில குப்பைகளை அப்படியே இங்கேயும் அங்கேயும் பெருக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த காட்சியில் இவருடைய தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அழகான ஒரு கிரீடத்தை வச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருக்கிறாரு. சரியா? கொஞ்சம் இவரோட கழுத்து நிமிர்ந்துருந்துச்சுன்னா அந்த கிரீடத்தை வாங்கி என்ன பண்ணிட்டு இருப்பாரு? போட்டுட்டு இருப்பார். இந்த தொடப்பத்தை கீழே போட்டுட்டு கிரீடத்தை வாங்கி என்ன பண்ணியிருப்பார்? மாட்டியிருப்பார். ஆனால் பரிதாபமான காட்சி என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் அவரோட கழுத்து என்ன செய்யலை? நிமிரவே இல்லை. இப்போ கிறிஸ்டினால் பார்த்துட்டு அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடுச்சு. இந்த மனுஷன் யார் அப்படின்னு கேட்டால் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தான். ஆனால் அவனுடைய நோக்கம், குறிக்கோள், அவனுடைய லட்சியம், அவனுடைய ஆசைகள் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற குப்பைகளையே என்ன செய்து சார்ந்திருக்கிறது. இதை மட்டுமே நோக்கமாய் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்துக்கு வாப்பா, இதில் செயல்படு, இதில் பங்களி, இதில் சேர்ந்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆனால் இவன் கழுத்து என்ன செய்யலை? நிமிரவே இல்லை. அநேக விசுவாசிகளுடைய நிலைமை இதுதான். இந்த பூமியில குப்பையும் மண்ணும் அழிந்து போகக்கூடிய காரியங்கள் மீது நம்முடைய கண்களை பதித்து ஆண்டவருடைய அந்த பிரகாசமான திட்டத்திற்குள் அநேக விசுவாசிகள் வராமலே மரித்து போவது அந்தோ பரிதாபம். அந்த பரிதாபமான காட்சியை பார்க்கும்போது ஆண்டவர் இன்னைக்கு व्यसனப்படுறாரு, துக்கப்படுறாரு, அவர் அழுகிறாரு. நம்ம இதை புரிந்து கொள்வோம். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அந்த அருட்பணியாளர் ஒரு முறை சொன்னார், ஸ்டாம்ப் எட்டர்னிட்டி அப்பான் மை ஐபால்ஸ் அப்படின்னு சொன்னார். என்னுடைய கண்ணின் மணிகளில் நித்தியத்தை பொறித்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்தில் நிறைய குப்பையை பார்க்குற ஆண்டவரே, அதெல்லாம் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. சரியா? அது எல்லாமே உம்மோடு கூட நெருக்கமான உறவில் என்னை இருக்க வைக்க முடியல. என்னோட சிந்தை மாறுது, அதனால் அழுகுறார். அவர் சொல்கிறார், என்னுடைய கண்ணின் மணிகளில் நித்தியத்தை பொறித்தருளும் ஆண்டவரேன்னு சொல்கிறார். ஸோ தட் நான் பேசுறது, நான் சிந்திக்கிறது, தீர்மானம் எடுக்கிறது, தேர்ந்தெடுப்புகள் எல்லாமே நித்தியத்தை சார்ந்தே இருக்க வேண்டியது அவசியம். We are called for eternity, not for this temporal world. இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இந்த அன்புள்ள ஆண்டவர் நம்மை ரட்சித்து இந்த திட்டத்தில் இணைத்திருக்கிறார். How are you contributing to this God's big purpose, great purpose? ஆண்டவரோட இந்த பெரிய நோக்கத்தில் பங்களிக்கிறதே பெரிய பாக்கியம். ஆனால் அதை நீங்கள் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஒருவேளை அசதியாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். 3 தன்மைகள்: ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவர் இறையாண்மை செய்கிறவர், ஆண்டவர் அன்புள்ளவர். கண்களை மூடுவோமா? ஜெபிக்கலாமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, ஆண்டவரே, உம்மை குறித்து அறிந்து கொள்ள இந்த 4வது செய்தி எங்களுக்கு உதவியாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத மக்கள் என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து பலர் நினைத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வை வித்தியாசமாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். அவர்களை நீர் தெரிந்து கொண்டு என்னுடைய வேலைக்காரர்களாகிய இவர்களை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறீர். ஆண்டவர் எவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறீர். இந்த உயர்த்தப்பட்ட ஸ்தானத்தை நாங்களும் எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்துவுக்குள் எங்களை கொண்டு வந்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பொறுப்புகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. சவால் விடக்கூடிய நேரத்திலே, நிச்சயமற்ற சூழ்நிலைகளிலே உம்மை சார்ந்து ஜீவித்து உம்முடைய நோக்கங்களுக்கு நாங்கள் பங்களிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒருவேளை புருஷன் ஆவிக்குரிய சிந்தையாய் இருந்து மனைவி பரலோக சிந்தை இழந்து போய் உலக சிந்தையாக இருப்பார்களானால் அப்படிப்பட்ட குடும்பங்களை சந்தியும் கர்த்தாவே. ஒருவேளை மனைவி ஆவிக்குரிய சிந்தையிலிருந்து புருஷன் உலக சிந்தையோடு இருப்பாரானால் அப்படிப்பட்ட குடும்பங்களை தொடும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பிள்ளைகளுக்கு எதை லட்சியமாக அவர்கள் வைத்து வாழ்வதற்கு நாங்கள் வழி காண்பிக்கிறோம்
என்பதை சிந்தித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் பேசும், அவர்கள் உட்கார்ந்து சிந்திக்க, டிஸ்கஸ் பண்ண, இந்த எட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவோடு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய அழைப்பை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு இந்த பூமியில உம்மை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரலும். எவ்வளவோ டிஸ்டர்பன்சஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அது மத்தியில் ஆண்டவர் எங்களுக்கு தடைகளை நீக்கி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவு தான் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் கர்த்தாவே. உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைமையிலே உம்மை, ஜீவனுள்ள கர்த்தராகிய உம்மை இவர்கள் யாவரும் அனுபவிக்க, நாங்கள் யாவரும் அனுபவிக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். 2 செய்தியிலுமே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிகளாகிய நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாய் முடிவு பரியந்தம் ஆண்டவரே அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டவர்களாய் ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு, கர்த்தருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு அருள் செய்வீராக. கர்த்தராக இந்த சபையை ஆசீர்வதியும், ஊழியர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஆசீர்வதியும். இன்னைக்கு போய் நடத்துகிற அந்த பேச்சுவார்த்தையிலே உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த சபைக்கு தேவையானதை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.